என்ன குழந்தைங்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சாப்டர் 3 பார்ட் 2 வீடியோ. இதில் பாருங்கள், இதில் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்குறோம். திங்க் cross to check is refer to a bearer check. Why? உங்களுக்கு இதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் நான் செக்குனா என்னன்னு சொன்னேன். செக்குனா என்ன? நான் சப்போஸ் இப்போ ஒரு பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கேன்னா அதில் இப்போ ஒருத்தவங்களுக்கு பணம் கொடுக்கணுன்னா நான் அந்த செக்கை யூஸ் பண்ணி பணம் கொடுப்பேன். சப்போஸ் இப்போ நான் அக்ஷயங்கிறவங்களுக்கு ஒரு 1000 ருபீஸ் கொடுக்கணும் அப்படின்னா அக்ஷயோட பேரை அந்த செக்கோடைய மேலே டாப்பில் நேம் எழுதிட்டு அக்ஷய் பேரை, அதுக்கப்புறமா எவ்வளோ அமௌண்ட்டு கொடுக்குறோன்னா 1000 ஒன்லி அதையும் மென்ஷன் பண்ணிவிட்டு வேர்ட்ஸ்லேயும் மென்ஷன் பண்ணுவேன், நம்பர்லையும் நான் மென்ஷன் பண்ணுவேன். அதுக்கப்புறமா கீழே நான் என்னோட சைன் போடுவேன். இப்போ அக்ஷய்கிட்ட கொடுக்கும்போது அந்த செக்கு மேலே லெஃப்ட் டாப் கார்னரில் 2 கிராஸ் கோடு போட்டுட்டு தான் நான் கையில் கொடுப்பேன். அப்போ தான் அக்ஷய் அவருடைய பேங்க்கில் கொண்டு போய் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவருடைய அக்கௌண்ட்டுக்கு அந்த அமௌண்ட்டு போயிடும். கையில் கேஷாக போகாமல் அக்கௌண்ட்டுக்கு போயிடும். சரி, ஏன் இப்படி கொடுக்குறாங்கன்னா நம்மளுடைய செக்கை மற்றவங்க இல்லீகலாக யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக செக்கில் 2 கிராஸாக 2 கோடு போட்டு கொடுப்பாங்க. சரிங்களா? வாங்க நம்ம இப்போ டபுள் என்ட்ரி சிஸ்டம்னு என்னென்னு பார்க்கலாம். டபுள் என்ட்ரி சிஸ்டம் ஆஃப் புக் கீப்பிங் இஸ் அ scientific and complete system of recording the financial transactions of an organization. According to this system, every transaction has a twofold effect. Twofold effect உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும்? அந்த dual aspectனு சொன்னேன் இல்லையா, டெபிட் ஆஸ்பெக்ட் அண்ட் கிரெடிட் ஆஸ்பெக்ட். சரிங்களா? அதுதான் அந்த twofold effectங்கிறது. That is there are two aspects involved, namely receiving aspect and giving aspect. It is denoted by debit DR அப்படின்றத மென்ஷன் பண்ணுவாங்க. கிரெடிட் அதான் CR அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. The basic principle of double entry system is that for every debit there must be an equivalent and corresponding credit. Debit denotes an increase in assets or expenses or a decrease in liabilities, income or capital. Credit denotes an increase in liabilities, income or capital or a decrease in assets or expenses. இதில் கிளியராக சொல்லியிருக்காங்க பாருங்கள். டபுள் என்ட்ரி சிஸ்டம் அப்படிங்கிறது சயின்டிஃபிக்காக ஒரு சிஸ்டமேட்டிக்காக புக்கில் ரெக்கார்ட் பண்ணுற ஒரு சிஸ்டம். சரிங்களா? இதுதான் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷனோட ஒரு ஆர்கனைசேஷனோட ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷனுக்கு என்ட்ரி பண்ணுறதுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு ஹெல்ப் பண்ணுற ஒரு சிஸ்டம். இந்த சிஸ்டத்தின் பிரகாரம் ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் 2 எஃபெக்ட் இருக்கும். அது என்னென்ன 2 எஃபெக்ட்னு சொன்னால், பணத்தை வாங்குகிற ஆஸ்பெக்ட், ரிசீவிங் ஆஸ்பெக்ட், கிவிங் ஆஸ்பெக்ட். பணத்தை வாங்குகிற ஆஸ்பெக்ட், பணத்தை கொடுக்குற ஆஸ்பெக்ட். அதைத்தான் டெபிட்னு சொல்கிறாங்க, இன்னொன்று கிரெடிட்னு சொல்கிறாங்க. டெபிட் ஆஸ்பெக்ட், இன்னொன்று கிரெடிட் ஆஸ்பெக்ட். டெபிட்டை ஷார்ட் ஃபார்மில் DR அப்படின்னு சொல்லுவாங்க. கிரெடிட்டை ஷார்ட் ஃபார்மில் CR அப்படின்னு நம்ம அக்கௌண்டன்சி நோட்ஸில் எழுதும்போது எழுதுவோம். நெக்ஸ்ட் பாருங்கள். The basic principle of double entry system is that for every debit there must be an equivalent and corresponding credit. The basic principle என்ன? டபுள் என்ட்ரி பேசிக் பிரின்சிபல் என்னன்னா, ஒவ்வொரு டெபிட் அந்த ஆஸ்பெக்ட்டுக்கும் ஈக்குவலாக அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கிரெடிட் ஆஸ்பெக்ட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. டெபிட் denotes an increase in assets or expenses or a decrease in liabilities. டெபிட்ஸுங்கிறது என்னென்னா, நம்மளுடைய சொத்தோட மதிப்பு ஏறுதலும் இருக்கும், செலவு பண்ணும்போதெல்லாம் டெபிட் ஆஸ்பெக்ட் இருக்கும். அதே மாதிரி டிக்ரீஸ், நம்மளுடைய லைபிலிட்டிஸ் குறையும் போதும் டெபிட் ஆஸ்பெக்டில் தான் அது வரும். அதே மாதிரி இன்கம், கேபிட்டல் எல்லாமே டெபிட்டில் தான் வரும். கிரெடிட் என்னெல்லாம் வரும்னா, நம்மளுடைய இன்க்ரீஸ் இன் லைபிலிட்டிஸ், நம்மளுடைய பொறுப்புகள் ஜாஸ்தியாகும் போது இன்க்ரீஸ் ஆகும். வருமானம், கேபிட்டல் எதுலையாவது டிக்ரீஸ் இருந்துச்சுன்னா அது மாதிரி வரும். நம்மளுடைய சொத்து மதிப்பில் குறைச்சாலும், எக்ஸ்பென்சஸ் ஆனாலும், அந்த செலவில் குறைஞ்சாலும் கிரெடிட் ஆஸ்பெக்ட்டு நம்ம என்ட்ரி பண்ணுவோம். சரிங்களா? இதில் பாருங்கள், DR இஸ் அப்ரிவேஷன் ஆஃப் adibeta, the Italian word, and debia, the Latin word meaning debit. Hence, though there is no R in the word debit, it has been abbreviated as DR based on the Italian and Latin words having R in this. ஓகேவா? ஆருங்கிறதுக்கு இட்டாலியன் வேர்ட்லேருந்து அதை எடுத்துருக்காங்க. ஸோ தட் வி ஆர் யூஸிங் DR, டெபிட் அப்படின்ட்டு. சரிங்களா? இதோட டெஃபினிஷன் என்னன்னு பார்க்கலாம். எவ்ரி டிரான்சாக்ஷன்ஸ் involving money or money's worth has twofold aspects: the receiving of a value on the one hand and the giving of
the same value on the other. This twofold nature all transactions must be recorded in the books, and this gives rise to the term double entry bookkeeping அப்படின்ட்டு யார் சொல்லியிருக்காங்க? மவுண்ட்ரோ அண்ட் பாலிமர் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காங்க. ரெண்டு பேரும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்ததாக நம்ம டெஃபினேஷன் யார் சொல்லியிருக்காங்க பார்க்கலாம். பேட்லி பாய். இந்த டெஃபினேஷன் வந்து நிறைய பேர் இந்த டெஃபினேஷன் ஆக்சுவலாக இந்த டபுள் என்ட்ரி சிஸ்டம் ரெண்டு டெஃபினேஷன் இருக்குது. உங்களுக்கு வந்து டிஃபைன் அக்கௌண்டன்சி டேர்ம் அப்படின்னு கொடுத்தனாங்க. நீங்கள் இந்த ரெண்டு டவுன் எழுதலாம். டபுள் என்ட்ரி சிஸ்டத்தை பற்றி டெஃபினேஷன் கேட்டாங்கன்னா இந்த ரெண்டு டவுனை பற்றி நீங்கள் எழுதலாம். Every business transaction has a twofold effect, and that it affects two accounts in opposite directions, and if a complete record is to be made of each such transaction, it is necessary to debit one account and credit another account. It is this recording of twofold effect of every transaction that has given rise to the term double entry. டபுள் என்ட்ரி இந்த சிஸ்டம் பேர்லேயே டபுள் என்ட்ரின்னு இருக்குது. அப்போ உங்களுக்கு கிளியராக தெரியுது இல்லையா? அந்த ரிசீவிங் ஆஸ்பெக்ட்டு, கிவிங் ஆஸ்பெக்ட்டு, டெபிட்டார் ஆஸ்பெக்ட்டு, கிரெடிட்டார் ஆஸ்பெக்ட்டு, அதை பேஸ் பண்ணி தான் டபுள் என்ட்ரி சிஸ்டம் அப்படிங்கிறதுன்றத ரெண்டு டெஃபினேஷனை கிளியராக சொல்லியிருக்காங்க. இப்போ வாங்க நம்ம பிரின்சிபிள்ஸ் ஆஃப் டபுள் என்ட்ரி சிஸ்டம், பிரின்சிபல் ஒரு சில விதிமுறைகள்லாம் டபுள் என்ட்ரி சிஸ்டம்ஸுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை நம்ம என்னன்னு பார்க்கலாம். Following are the principles of double entry system. In every business transaction, there are two aspects. The two aspects involved are the benefit or value receiving aspect and benefit or value giving aspect. These two aspects involve minimum two accounts, at least one debit and at least one credit. For every debit, there is a corresponding and equivalent credit. If one account is debited, the other account must be credited. கிளியராக சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஒவ்வொரு பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷன்லையும் ரெண்டு ஆஸ்பெக்ட் இருக்குது. ஒன்று கிவிங் ஆஸ்பெக்ட், இன்னொன்று ரிசீவிங் ஆஸ்பெக்ட் சொல்லியிருக்காங்க. அந்த ரெண்டு ஆஸ்பெக்ட்லையுமே வந்து ஒன்று கண்டிப்பாக டெபிட்டாக இருக்கணும், இன்னொன்று க்ரெடிட்டாக இருக்கணும் அப்படின்றத தேர்ட் பாயிண்டில் கிளியராக சொல்லியிருக்காங்க. ஃபோர்த் பாயிண்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு டெபிட்டுக்கு ஈக்குவலாக அதுக்கு ஏற்ற மாதிரி இன்னொரு க்ரெடிட் இருக்கணும் கண்டிப்பாக அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இந்த ஜேர்னல் என்ட்ரி போடும்போது கிளியராக புரியும். பார்த்தீங்களா? வாங்க நம்ம நெக்ஸ்ட்டு வந்து advantages of double entry system. Double entry system advantages என்னன்னு பார்க்கலாம். Following are the advantages of double entry system. Switch children இங்கே பாருங்கள், நிறைய பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. 1 2 3 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 4 பாயிண்ட்ஸுக்குமே நீங்கள் எப்போவுமே வந்து அக்கௌண்டன்சியில் சிம்பிளாக ஒரு பேசேஜ் மாதிரி எழுதினா மார்க்கே உங்களுக்கு வராது. அழகாக சைட் ஹெட்டிங் போட்டு நீங்கள் எழுதினா தான் உங்களுக்கு மார்க்கு சென்டம் ஃபுல் மார்க் நீட்டாக வரும் உங்களுக்கு. நான் முதலே சொல்லியிருக்கேன், அக்கௌண்டன்சியில் சம்முக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அதே இம்பார்ட்டன்ஸு தியரிக்கு கொடுத்தா மட்டும்தான் அக்கௌண்டன்சியில் யூ கேன் கெட் 100 மார்க்ஸ் ஃபுல் மார்க் உங்களுக்கு வாங்க முடியும். அதேமாதிரி தியரியை எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் படிக்கிறீங்களோ அவ்வளோக்கு அக்கௌண்டன்சியோடைய பேஸ் உங்களுக்கு நல்லா புரியும். தியரி பார்த்தோன்னா அப்புறம் பார்த்துக்கலாம், நான் டைரெக்டாக சம்முக்கு போகிறேன்னா அக்கௌண்டன்சி உங்களுக்கு சுத்தமாக புரியவே புரியாது. அக்கௌண்டன்சினால் உங்களுக்கு கடைசியே வரைக்கும் என்னன்னே தெரியாது. ஸோ தியரி பாட்டை நல்லா இதே தான் நான் அந்த பாயிண்ட்டே தான் ஆரம்பத்துலேருந்தே உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். தியரி பாட்டை நல்லா புரிஞ்சு படிங்க, மனசில் உள்வாங்கி படிங்க. அக்கௌண்டன்சியில் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஃபுல் மார்க் வாங்கலாம். வாங்க இப்போ நம்ம அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்க்கலாம். அக்யூரேசி. இன் திஸ் சிஸ்டம் த டூ ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஈச் டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் ரெக்கார்டட் இன் த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ஹெல்ப்ஸ் இன் செக்கிங் த அக்யூரேசி இன் அக்கௌண்டிங். ரெண்டு ஆஸ்பெக்ட் இருக்கிறதால நம்மளுக்கு இந்த செக்கிங் மெக்கானிசம்ங்கிறது ஆட்டோமேட்டிக்காகவே க்ரியேட் ஆகுது. ஸோ இது வந்து ரொம்ப அக்யூரேசியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து அசெட்டில்மெண்ட் ஆஃப் பிஸ்னஸ் ரிசல்ட்ஸ். டீட்டெயில்ஸ் ரிகார்டிங் எக்ஸ்பென்சஸ், லாஸஸ், இன்கம்ஸ், கெயின்ஸ், அசெட்ஸ், liabilities, debtors, creditors, etc. are readily available. This helps to ascertain the net profit earned or loss incurred during the accounting period, and also to know the financial position as on a particular date. பாருங்கள், அசர்டைன்மெண்ட் ஆஃப் பிஸ்னஸ் ரிசல்ட் அப்படிங்கிறது என்னென்னா கிளியராக நம்மளுடைய பிஸ்னஸ் எந்த பொசிஷனில் போயிட்டுருக்குங்கிறது இந்த டபுள் என்ட்ரி சிஸ்டம் ஃபாலோ பண்ணும்போது நம்மளுக்கு கிளியராக தெரியும். எக்ஸ்பென்சஸ்னால் செலவுகள், லாஸஸ்னால் இழப்புகள், இன்கம்னால் வருமானம், கெயின்னா லாபம், அசட்ஸ்னால் சொத்து, லயபிலிட்டிஸ்னால் பொறுப்புகள், டெட்டார்ஸ்னால் கடன் நம்மக்கிட்ட வந்து
வாங்கினவங்க, சரிங்களா? கிரெடிட்டார்ஸ்னால் நம்மளுக்கு கடன் கொடுத்தவங்க. அந்த மாதிரி எல்லா வகையான இன்ஃபர்மேஷன் ரெடியாக நம்மளுக்கு அவைலபிலிட்டியாக இருக்கும். இதுதான் என்ன ஆகுது, நெட் ப்ராஃபிட். அந்த பர்டிகுலர் அக்கௌண்டிங் பீரியடுக்கான நெட் ப்ராஃபிட் என்ன அப்படிங்கிறத அது ஈஸியாக கண்டுபிடிக்க முடியுது. கம்பெனியோடைய ஃபினான்ஷியல் பொசிஷனையும் நம்மளுக்கு பர்டிகுலர் டேட்டுக்கு கிளியராக நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், தேர்ட் பாயிண்டில் என்ன சொல்லியிருக்காங்க, கம்பேரேட்டிவ் ஸ்டடி. The business results of the current year can be compared with those of the previous year, also with other business firms. It facilitates business planning for future. என்ன அர்த்தம், இந்த வருஷம் எனக்கு எவ்வளோ வந்தது, போன வருஷம் எவ்வளவு இருந்தது, இந்த மாதிரியான கம்பேரிசன்லாம் அந்த டபுள் என்ட்ரி சிஸ்டம் ஃபாலோ பண்ணும்போது கிளியர் கட்டாக நமக்கு ஒரு பிக்சர் கிடைக்கும். அதே மாதிரி மற்ற பிஸ்னஸ் ஃபார்ம்ஸோடையும் நம்மளால் கம்பேர் பண்ண முடியும். அதே மாதிரி பிஸ்னஸோடைய ஃப்யூச்சருக்கான பிளானிங்கும் நம்ம இந்த சிஸ்டம் ஃபாலோ பண்ணும்போது கிளியராக நம்மளால் எல்லாமே கண்டுபிடிக்க முடியும். நெக்ஸ்ட் பாயிண்ட்டு, காமன் அக்செப்டன்ஸ். சூப்பர்வான வேர்டு இது பாருங்கள். The business records maintained under the system are accepted by financial institutions, government and others because it is a systematic and scientific system. என்ன சொல்கிறாங்க, பொதுவாக எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு முறை தான் டபுள் என்ட்ரி சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன்ஸ், எல்லா ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷனாலும் கவர்மெண்ட்டாலையும் மற்றவங்க எல்லாராலையும் சிஸ்டமேட்டிக்காகவும் சயின்டிஃபிக்கான ஒரு சிஸ்டம் அப்படின்னு டபுள் என்ட்ரி சிஸ்டத்தை ஏற்றுக்கிட்டு அதை பேஸ் பண்ணி நம்மளுடைய டெய்லி டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன், பெரிய பெரிய ஃபர்ம்ஸு, கம்பெனிஸ் எல்லாருமே ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே குழந்தைங்களே, நம்ம என்ன பார்த்தோம், இப்போ அட்வான்டேஜஸ் ஆஃப் டபுள் என்ட்ரி சிஸ்டம் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது டிரான்சாக்ஷன்ஸ். டிரான்சாக்ஷன்னா என்ன, நான் முதலே சொல்லியிருக்கேன், தமிழில் நடவடிக்கை. நடவடிக்கைன்னு என்னது, பணம் கொடுக்கறது, வாங்குறது, கடன் கொடுக்கறது, சொத்து வாங்குறது, சொத்தை விற்கிறது, அதுலேருந்து வர வருமானம், லாபம், இது எல்லாமே டிரான்சாக்ஷன் தான். ஒரு பிஸ்னஸில் நடக்கிற அத்தனை விஷயங்களுமே ஈவெண்ட் எல்லாமே டிரான்சாக்ஷன் தான். டிரான்சாக்ஷன்ஸ் இன்வால்வ்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் மணி ஆர் மணிஸ் ஒர்த், goods or services or ideas from one person to another. Transaction can be classified into two, how cash transactions and bank transaction and credit transaction. பாருங்கள், இது வந்து டிரான்சாக்ஷன் வந்து கேஷ் டிரான்சாக்ஷனும் இருக்குது, பேங்க் டிரான்சாக்ஷனும் இருக்குது, இன்னொன்று கிரெடிட் டிரான்சாக்ஷன் இருக்குது. கேஷ் டிரான்சாக்ஷன்னா பணம் மூலமாக பரிவர்த்தனை பண்ணுறது. பேங்க் டிரான்சாக்ஷன்னா பேங்க் மூலமாக நம்ம கேஷ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தேவையானதெல்லாம் வாங்கிக்கிறது. அடுத்தது கிரெடிட் டிரான்சாக்ஷன், கடனுக்கு வாங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த கடனுக்கு கொடுக்கறது, கடனுக்கு விற்றுட்டு அதுக்கப்புறம் அந்த கடனை வாங்குறது. இதை மாதிரியான எல்லா விதமான டிரான்சாக்ஷன்ஸும் இதில் இன்க்ளூட் ஆகும். ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கேஷ் டிரான்சாக்ஷன்ஸ். When immediate cash is involved in a transaction, it is called cash transaction. For example, goods sold for cash 5,000. In this case, cash 5,000 comes into business and goods worth 5,000 go out of the business. பாருங்கள், இம்மீடியட்டாக கேஷ் கையில் கிடைக்கிது அப்படின்னும் போது அது கேஷ் டிரான்சாக்ஷன். இட் இஸ் கால்ட் த கேஷ் டிரான்சாக்ஷன். இந்த டிரான்சாக்ஷனில் பாருங்கள், குட்ஸ் சோல்டு ஃபார் கேஷ் 5,000, 5,000 ரூபாய்க்கு நம்ம சரக்கு விற்றுருக்கோம், சரிங்களா? இந்த கேஸில் 5,000 ரூபா வந்து நம்ம என்ன ஆகுது, நம்ம பொருளை விற்கிறோம்னா பணம் உள்ளே வரும். ஸோ 5,000 கம்ஸ் இன் அவர் ஹேண்டு. கேஷ் வந்து 5,000 கையில் வருது. அட் த சேம் டைம் என்ன ஆகுது, 5,000 மதிப்புள்ள சரக்கு பிஸ்னஸ்லேருந்து வெளியேயும் போகுது. இதான் அந்த ரெண்டு ஆஸ்பெக்ட் சொல்கிறாங்க. ரிசீவிங் ஆஸ்பெக்ட்டுங்கிறதுங்க மணிங்க, கிவிங் ஆஸ்பெக்ட்டுங்கிறது பொருள். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், பேங்க் டிரான்சாக்ஷன். இன் a transaction, if bank is involved, it is a bank transaction. Bank transactions includes the following. இந்த டிரான்சாக்ஷனில் பேங்க் இன்வால்வ் ஆச்சுன்னா அதுதான் பேங்க் டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இதில் என்னென்னலாம் இருக்குதுன்னு பாருங்கள். கேஷ் டெபாசிட்டட் இன்டு த பேங்க், பணத்தை டெபாசிட் பண்ணுறது, அது ஒரு பேங்க் டிரான்சாக்ஷன். இன்கம் ஆஃப் த பிஸ்னஸ் டைரக்ட்லி ரிசீவ்டு பை த பேங்க், நம்மளுடைய பிஸ்னஸோடைய இன்கம் வருமானம் வந்து டைரெக்டாகவே பேங்க்லேருந்து பேங்க் ரிசீவ் பண்ணாங்கன்னா அது ஒரு பேங்க் டிரான்சாக்ஷன். ரிசிப்ட்ஸ் த்ரூ கேஷ் டெபாசிட் மெஷின், அதாவது ரிசிப்ட் நம்மளுக்கு வந்து என்னெல்லாம் அது மாதிரி வர்றதுன்னா கேஷ் டெபாசிட் மெஷின்லேருந்து
நம்மளுக்கு ரிசிப்ட் வர்றது. நெக்ஸ்ட்டு பேமெண்ட் மேட் பை த கஸ்டமர் ஆஃப் த பிஸ்னஸ் த்ரூ டெபிட் அண்ட் கிரெடிட் கார்டு. பேமெண்ட் பண்ணுவாங்க இல்லையா, ஒரு 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 மல்டிபிள் ஸ்டோருக்கு போகிறாங்க, பெரிய மாலுக்கு போகிறாங்க. பேமெண்ட் எப்படி பண்ணுறாங்க இப்போல்லாம் கஸ்டமர்ஸு? டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு அது வந்து ஸ்வைப் பண்ணி இது பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரியான பேங்கிங் அதுவுமே உங்களுக்கு வந்து பேங்க் ட்ரான்சாக்ஷன் தான். அதுமாதிரி நெஃப்ட்டு, நேஷ்னல் எலக்ட்ரானிக் ஃபண்ட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர், அப்படி ஒரு மெத்தட் ஒன்று இருக்குது. நெஃப்ட் பேமெண்ட் ஸ்கூலெல்லாம் ஃபீஸ் பே பண்ணுறது இந்த மாதிரி மெத்தட்லலாம் பே பண்ணுவாங்க. ரியல் டைம் க்ராஸ் செட்டிலா, ஆர்டிஜிஎஸ் அந்த மாதிரி ஒரு ஸ்கீம் இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு பேங்க் ட்ரான்சாக்ஷன் தான். கேஷ் வித்ட்ரான் ஃப்ரம் த பேங்க் அப்படின்னா என்ன அர்த்தம்? பணத்தை கேஷ்லேருந்து எடுக்கிறது. ஸோ அதுவும் ஒரு பேங்க்கோட ட்ரான்சாக்ஷன் தான். அடுத்தது பேங்க் சார்ஜஸ் லெவிட் பை த பேங்க். வாட் இஸ் திஸ் லெவிட் பை த பேங்க்னா, ஒவ்வொரு சர்வீஸும் பண்ணுறாங்க இல்லையா நம்ம பேங்க்கு. செக்கு வந்தால் அந்த செக்கை வந்து நம்ம அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, அதுக்கப்புறமா நம்மளுடைய அந்த லோன் அமௌண்ட்டு அதெல்லாமே மெயின்டைன் பண்ணுறது. இந்த மாதிரியான அந்த அக்கௌண்ட் நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் அவங்க பண்ணுறாங்களோ அது எல்லாமே நம்ம அக்கௌண்ட்டில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மினிமம் லெவலில் சார்ஜஸ்ன்னு கொஞ்சம் எடுத்துக்குவாங்க. அதுதான் பேங்க் சார்ஜஸ். இது எல்லாமே கூட பேங்க்கோடைய ட்ரான்சாக்ஷன்ஸ் தான். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது பாருங்கள், பேமெண்ட்ஸ் மேட் பை த பேங்க் ஆஸ் பர் ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன். எப்படின்னா பேமெண்ட் வந்து பேங்க்கே அவங்களே பண்ணிவிடுவாங்க. நம்ம பே பண்ண வேண்டியது அவங்களே பே பண்ணுவாங்க. எப்படின்னா கஸ்டமர் வந்து ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்காருன்னா ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் முதல்ல குத்துவார். அதாவது நான் ஒவ்வொரு மாதம் வந்து என்னால் பே பண்ணிகிட்ருக்க முடியாது, எவ்ரி மந்த் யூ கேன் டேக் திஸ் மச் அமௌண்ட் ஃப்ரம் மை அக்கௌண்ட் அப்படின்னு ஸ்டாண்டர்டாக ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் எழுதி கொடுத்துருவார் கஸ்டமர். ஸோ அதை பேஸ் பண்ணி பேங்க்கு வந்து அந்த பேமெண்ட்டை கஸ்டமர்கிட்ட கேட்காமலே அவங்க அக்கௌண்ட்டில் வந்து அவங்களே எடுக்கிறது. அதுதான் பேமெண்ட் மேட் பை த பேங்க் ஆஸ் பர் ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், பேமெண்ட்ஸ் மேட் பை செக். பேமெண்ட்ஸ் மேட் பை செக்னால் செக்கு மூலமாக மற்றவங்களுக்கு பணத்தை பே பண்ணுறது. அதுவுமே உங்களுக்கு பேங்க் ட்ரான்சாக்ஷன் தான். நெக்ஸ்ட் பாருங்கள், பேமெண்ட்ஸ் மேட் பை த பிஸ்னஸ் த்ரூ டெபிட் கார்டு அண்ட் கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங், நெஃப்ட் ஆர் ஆர்ஏஜிஎஸ். ஃபஸ்ட்டு நம்ம இந்த பாயிண்ட்டை பற்றி பேசுகிறோம், அதுதான் இது. டெபிட் கார்டு மூலமாக பே பண்ணுறது, கிரெடிட் கார்டு மூலமாக பே பண்ணுறது, நெட் பேங்கிங் மூலமாக பே பண்ணுறது, நெஃப்ட்டு, ஆர்ஏஜிஎஸ் இந்த மாதிரி ஸ்கீம் மூலமாகலாம் நம்ம பே பண்ணுறது. இப்போ நிறைய இருக்குது, கூகுள் பே, ஃபோன்பே, இது எல்லாமே உங்களுக்கு ஆக்சுவலாக எல்லாமே இது வந்து நம்மளோட பேங்க்கோட இன்டர் கனெக்ட் ஆனது தான். ஸோ பேங்க் அக்கௌண்ட்டோட. ஸோ இதெல்லாமே உங்களுக்கு பேங்க்கு ட்ரான்சாக்ஷன் தான். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், இங்கே ஒரு சின்னதாக ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துட்டு உங்களுக்கு ஒரு நிறைய பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆட்டோமேட்டட் டெல்லர் மிஷின் என்னது இது? இதோட ஃபுல் ஃபார்ம் வந்து ஆட்டோமேட்டட் டெல்லர் மிஷின் போட்டிருக்கு. ஷார்ட் ஃபார்ம் என்னென்னு பாருங்கள், ஏடிஎம். உங்களுக்கு ஏடிஎம் சொன்னால் தெரியும், பட் அதோட ஃபுல் ஃபார்ம் வந்து இப்போ தான் உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன். ATM is a computerized machine that provides the customers of banks the facility of accessing their account for dispensing cash and to carry out other financial and non-financial transactions without the need to actually visit their bank branch. புரியுதுங்களா? பேங்க்குக்கு பிரான்ச்சுக்கு போய் தான் எல்லாமே பண்ணணும்னு இல்லை. ஒரு பேங்க்குக்கு முன்னாடியே எங்கேனாலுமே இருக்கும் ஏடிஎம் மிஷின்ங்கிறது. ஸோ அவங்களுக்கு தேவையானதை பணத்தை போடுறது எடுக்கிறது எல்லாமே ஏடிஎம் மிஷினில் ஒரு கஸ்டமர் பண்ணிக்கலாம். அது கூட பேங்க் ட்ரான்சாக்ஷன் சம்மந்தப்பட்டதான். கேஷ் டெபாசிட் மிஷின், சிடிஎம், கேஷை டெபாசிட் பண்ணுறதுக்கு ஒரு மிஷின் இருக்குது. இட் இஸ் அன் ஏடிஎம் லைக் மிஷின் தட் அலோஸ் டெபாசிட்டிங் கேஷ் directly into customer's account without any manual intervention of the bank employer. There is no need to fill deposit slip. இப்போ நம்ம பேங்க்கில் போய் பணத்தை போடுறோம். ஏடிஎம் மிஷின் வந்து பணத்தை நம்ம எடுக்க தான் யூஸ் பண்ண முடியும். பணத்தை போடுறதுக்குன்றது ஒரு இன்னொரு மிஷின், அது பேர் தான் கேஷ் டெபாசிட் மிஷின் அப்படிங்கிறது. இப்போ நீங்கள் பேங்க்குக்கு போகிறீங்க, பணத்தை போடணும், ஒரு அவசரம் உங்களுக்கு ஒரு வேலையாக வெளில போகணுன்ட்டுருக்கான அந்த பணத்தை பேங்க்கில் போடணும், போக வேண்டியதாக இருக்குது. என்ன பண்ண வேண்டும்? மேலே போய் பேங்க்குக்கு போய் ஃபார்மை வாங்கி ஃபில்லப் பண்ணி லைனில் நின்று அதை ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு அப்புறம் பாஸ்புக்கில் என்ட்ரி போட்டு வரதுக்கு டைம் ஆகிடும். ஸோ அங்கே பாருங்கள், இப்போ வந்து இந்த மாதிரி அப்போ அந்த காலத்தில் அந்த மாதிரி இருந்தது. இப்போ பாருங்கள், கேஷ் டெபாசிட் மிஷின் ஒன்று இருக்குது இப்போ எல்லா பேங்க்லேயுமே. இப்போ நேராக நீங்கள் போயிட்டு எந்த ஒரு மேனுவல் ஒர்க்கே தேவையே இல்லை. பேங்க் எம்ப்ளாயரோட வேலையும் அதில் உங்களுக்கு தேவையே இல்லை. சரியா? பேங்க் எம்ப்ளாயியோட வேலையும் உங்களுக்கு தேவையே இல்லை. அதாவது நம்ம இந்த டெபாசிட் ஸ்லிப்பு கூட ஃபில் பண்ண வேண்டியது, நேரே உள்ளே போனோம்னா ஆட்டோமேட்டிக்காக டெபாசிட்டும் ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ இன்னொன்று டெபிட் கார்டு. த டெபிட் கார்ட்ஸ் ஆர் யூஸ்ட் டு வித்ட்ரா கேஷ் ஃப்ரம் அன் ஏடிஎம். டெபிட் கார்டுனா என்னது? அது சின்ன கார்டு மாதிரி இருக்கும், அதில் உங்கள் அக்கௌண்ட்டோட டீட்டெயில் சின்னதாக உள்ள சிப்பு மாதிரி ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. உங்களால் டைரெக்டாக கேஷ் எடுக்க முடியும் ஏடிஎம்லேருந்து. டு பர்ச்சேஸ் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அட்
பாயிண்ட் ஆஃப் சேல், பிஓஎஸ்ன்னு சொல்லுவாங்க அதை. அண்ட் இன் இ-காமர்ஸ், ஆன்லைன் பர்ச்சேஸ். இப்போ தான் ஆன்லைன் பர்ச்சேஸ் ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரிக்கு எல்லாமே நம்ம டெபிட் கார்டு யூஸ் பண்ணிக்கலாம். A customer can use debit card for the money he has in the bank account with some restrictions. கஸ்டமர் வந்து அவருடைய டெபிட் கார்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அவருடைய அக்கௌண்ட்டில் அதுக்கு பணம் இருக்கணும், சரிங்களா? அது ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்குது, அதுக்கு ஒரு சில கட்டுப்பாடுகள்லாம் இருக்குதுன்னு போட்டிருக்காங்க. கிரெடிட் கார்டு. த கிரெடிட் கார்ட்ஸ் ஆர் யூஸ்டு டு பர்ச்சேஸ் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் at point of sale and in e-commerce, that is online purchase. A customer can use credit card within the limit specified by the bank even if there is an inadequate balance in the account. என்ன சொல்கிறாங்க பாருங்கள், கிரெடிட் கார்டை வந்து ஒரு கஸ்டமர் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் பேங்க்கு ஒரு லிமிட் கொடுத்துருப்பான், அது வரைக்கும் அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் அவங்க பேங்க்கில் அக்கௌண்ட்டே இல்லை, இன்அடிக்வேட் போதுமான பேலன்ஸ் இல்லைனா கூட அவங்களுக்கு ஒரு லிமிட் கொடுத்துருப்பான், அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். The bank may charge interest and other charges for credit card usage. ஆனால் இதுக்கு பேங்க் என்ன பண்ணுவாங்க, பர்டிகுலர் லெவலில் சார்ஜு வசூலிப்பாங்க. ஓகேவா? நெஃப்ட். வாட் இஸ் திஸ்? நேஷ்னல் எலக்ட்ரானிக் ஃபண்ட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர். நேஷ்னல் எலக்ட்ரானிக் ஃபண்ட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர், இது ஷார்ட் ஃபார்மாக நெஃப்ட்னு சொல்லுவோம். இது நேஷன் வைட் பேமெண்ட் சிஸ்டம் ஃபெசிலிட்டேட்டிங் 1-to-1 ஃபண்ட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர். ஒரு ஃபண்ட்லேருந்து இன்னொரு ஃபண்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது நேஷ்னல் லெவலில். Under this scheme, any person can electronically transfer funds from any bank branch to any person having an account with any other bank branch in the country. சரியா? என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எந்த பேங்க்லேருந்து எந்த பேங்க்கோட பிரான்ச் வந்து எந்த பேங்க்கோட பிரான்ச்சுக்கும் நம்ம அக்கௌண்ட்ஸ்லேருந்து நம்ம ஃபண்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மெத்தட் தான் நம்ம கண்ட்ரி லெவலுக்குள்ளே. அதுதான் நெஃப்ட். RAGS. This what is this? See, the acronym RTGS stands for real-time gross settlement, which can be defined as the continuous settlement of funds transfer individually on an order by order basis. அந்த ஆர்டர் பேசிஸில் இந்த ஃபண்ட்ஸ் எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், இண்டிவிஜுவலாக ஒரு பர்சன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்படிங்கிற போட்டிருக்காங்க RTGS அந்த மெத்தடில். சரிங்களா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கிரெடிட் டிரான்சாக்ஷன்ஸ். கிரெடிட் டிரான்சாக்ஷன்னா என்ன? When settlement is not made by the cash or through bank immediately in a transaction, it is called credit transaction, but the amount is to be settled within a specified period. Credit transaction நான் உங்களுக்கு முதலே சொல்லியிருக்கேன். கேஷ் டிரான்சாக்ஷன்னா முழுக்க பணத்தால் பரிவர்த்தனை, பணம் கொடுக்கறது வாங்குறது முழுக்க அதில் பணம் சம்மந்தப்பட்டது. கிரெடிட் டிரான்சாக்ஷன் இருக்குது முழுக்க கடன். இப்போ நான் பொருளை வாங்கிக்கிறேன், பணத்தை அப்புறமா தரேன். இப்போ நான் பொருளை உன்கிட்ட விற்கிறேன், நீ அப்புறமா எனக்கு பணத்தை கொடு. அந்த பேசிஸில் இருக்கிறது தான் கிரெடிட் டிரான்சாக்ஷன். ஆனால் அந்த அமௌண்ட் வந்து பர்டிகுலர் டேட்டுக்குள்ளே நீ வந்து திருப்பி கொடுக்கணும். அந்த மாதிரி ஒரு செட்டில்மெண்ட்டோடு தான் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், பர்ச்சேஸ் ஆஃப் குட்ஸ் ஆன் கிரெடிட். அந்த வேர்டை பாருங்கள், அந்த இடத்துல கிரெடிட்னு இருக்கும். பர்ச்சேஸ் ஆஃப் குட்ஸ் ஆன் கேஷ்னா அது எது? கேஷுக்கு பணத்தை பொருளை விற்கிறாங்கன்னு அர்த்தம். Purchase of goods on credit for 3,000. In this case, goods worth 3,000 come into the business and liability of creditors. நம்மளுக்கு கிரெடிட்டார்னா நம்மளுக்கு கடன் கொடுத்தவங்க worth 3,000 arises. புரியுதா உங்களுக்கு? பர்ச்சேஸ் ஆஃப் குட்ஸ் 3,000 ரூபாய்க்கு பணத்துக்கு சரக்கை உள்ளே வாங்கி போட்டிருக்கீங்க. இங்கே 2 ஆஸ்பெக்ட் வருதுப்பாங்க. 3,000 ரூபா மதிப்புள்ள பொருள் நம்ம கைக்குள்ளே வருது. அதே சமயம் 3,000 ரூபா மதிப்புள்ள நம்ம அந்த பொருளுடைய மதிப்பு வந்து பணமாக நம்மளுக்கு கடன் கொடுத்தவங்களுக்கு கொடுக்கணும். அந்த லயபிலிட்டி ஆஃப் கிரெடிட்டார்ஸ்னால் நம்மளுக்கு பணம் கொடுத்தவங்க. டெபிட்டார்ஸ்னால் நம்மக்கிட்ட கடன் வாங்கினவங்க. சரியா? கிரெடிட்டார்ஸ்னால் நம்மளுக்கு கடன் கொடுத்தவங்க. அப்போ 3,000 ரூபா பணம் நம்ம கொடுக்க வேண்டியிருக்கு, நம்ம கையில் 3,000 பொருளுக்கான மதிப்பு வந்தது. ஸோ இந்த இடத்துல 2 ஆஸ்பெக்ட். சரியா? எப்போவுமே டபுள் என்ட்ரி சிஸ்டத்தில் 2 ஆஸ்பெக்ட் இருக்கும். அதை மைண்டில் வச்சுட்டு நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னா உங்களுக்கு கணக்கு பர்ஃபெக்டாக டேலி ஆகும். ஓகே கிட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ட் 3 வீடியோவில் பார்க்கலாம். நிறைய இன்ட்ரெஸ்டிங் டாபிக்ஸ் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ, பாய்.